ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி சக்கரி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சக்கரி இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸாக இருக்கும், ரவுண்டாகவும் இருக்கும், ஃப்ளவர் டிசைன் மாதிரியும் வரும். கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் அந்த மாதிரி 2 டைப்பில் இருக்குது சக்கரி. உங்களுக்கு எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. நார்மலாக எப்பயும் மாதிரி ஃப்ரேம் கடையில் த்ரெட்டை கொடுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு சக்கரியை பக்கத்தில் கொண்டு ஸ்டிச் பண்ணணும். செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு சக்கரியை பக்கத்தில் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி நாட்டு போடணும். கிட்ட எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். நார்மல் செயின் ஸ்டிச் தான், பீடுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி தான் இது சக்கரி. நம்ம சக்கரி அவுட்லைன் ஸ்டிச்சில் கொடுக்கும்போது நல்ல பெரிய பார்டராக தெரியும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அவ்வளோதான், எண்டு நாட்டு போட்டு எடுத்துடுறேன். ஃபஸ்ட் லூப் எடுத்துட்டு செகண்ட் லூப் எடுத்து செகண்ட் லூப்புக்குள்ளேருந்து ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிறணும். அவ்வளோதான், எண்டு நாட்டு விழுந்துடும். நம்ம சக்கரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு டைப்பு இருக்குது. அது என்னென்னா, நம்ம சக்கரி இப்போ ஃபிட் பண்ண மாதிரியே ஃபிட் பண்ணணும். நடுவில் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணணும். அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எது 2ல் ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சேம் அதே தான். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு சக்கரியை கிட்ட வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இன்னொரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி பிசுறு வந்தாலும் மறுபடியும் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா அந்த லூப் மாதிரி ஒன்று வரும். அதில் ஊசியை கொடுத்து இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் நாட் போட்டு ஃபஸ்ட்டு இருந்தால் ட்ரை பண்ணணும். ஒரு ஸ்டிச்சு போட்டாச்சு, இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் சக்கரிக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு. இந்த மாதிரி போட்டோன்னா நம்ம அடுத்து ஸ்டோன் ஃபிட் பண்ணுறப்ப நல்லா ஈஸியாக ஃபிட் ஆகும். அந்த இடத்துல த்ரெட்டை அப்படியே நாட் போடாமல் கொண்டு போகும்போது அந்தளவுக்கு ஃபிட் ஆகாத மாதிரி எனக்கு தோணும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை போட்டு பாருங்கள். எனக்கு இந்த செகண்டாக போடுறது தான் நான் மோஸ்ட்லி ப்ளவுஸில் நான் யூஸ் பண்ணுவேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு சக்கரிக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, அந்த சக்கரியை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு சக்கரிக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு. அவ்வளோதான், ஃபிட் ஆயிரும். சக்கரிக்கு மேலே ஸ்டோன் ஒட்டும்போது ஈஸியாக ஃபிட் ஆயிரும். ஏற்கனவே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கனால கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த இடத்துல. ஒரு சக்கரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஆன்டிக் பீட், சுகர் பீட் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு எல்லா ப்ளவுஸுக்குமே அதே கொடுக்காம இந்த மாதிரி சக்கரியும் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாகவும் போடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிள் ப்ளவுஸாக இருந்தாலும் சக்கரி வச்சு போடும்போது அது நல்ல ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி காட்டும். அவ்வளோ எண்ணாட்டு போட்டு எடுத்துகிட்டு வாங்க ஸ்டோன் ஃபிட் பண்ணலாம். நீங்கள் சக்கரிக்கு ஒட்டுற ஸ்டோன் கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த ஸ்டோன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கடையில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டுறேன்.
கம்மு போட்டு அப்படியே ஃபிட் பண்ணிடலாம், அவ்வளோதான். வெறுமனையாகவும் சக்கரி வச்சு மட்டும் போடுவாங்க. மேலே இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன் ஒட்டியும் போடுவாங்க, நல்லா வரும். இது ஒட்டினா தான் கொஞ்சம் லுக்காக நல்லாயிருக்கும். ஸ்டோன் வச்சா தான் அந்த சக்கரையோட ஃபினிஷிங்கு நீட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ரையாக விட்டுருங்க. அவ்வளோதான், ஃபிட் ஆயிரும். மேலே இந்த மாதிரி இருக்கும், அடியில் வந்து அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த ஷேப்பில் இருக்கும். அந்த ஸ்டோனை நீங்கள் பார்த்து வாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் சக்கரைக்குள்ளே போய் கரெக்டாக ஃபிட் ஆகும். இல்லை ப்ளைனாக இருக்கிற மாதிரி சும்மா நார்மல் ப்ளவுஸில் ஒட்டுற மாதிரி ஸ்டோன்னா அது சக்கரையில் வந்து ஃபிட் ஆகாது. நீடில்லாம் குளூ ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது ஒரு சைடு தூக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக ஃபிட் ஆயிரும். 2 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ அந்த டைப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரையில் ஒட்டுற ஸ்டோன் இல்லைன்னா ஜர்கான் ஸ்டோன் கேட்டு வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.